The cunning wolf changed his mind and decided to eat 2 மாசத்துல டிரான்ஸ்ஃபர் வச்சுக்கிட்டு அம்மாவை என் கூட கூட்டிட்டு போறதுல கஷ்டம்டா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அம்மாவுக்கு உடனே யூஎஸ் விசானா எப்படி கிடைக்கும்? பேப்பர்ஸ் ஃபைல் பண்றதுக்கு 2 மாசம் ஆகும். என்னோட ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்கடா. நான் எங்கேயும் வரல, இங்கேயே இருக்கேன். ஐயோ, அது எப்படி முடியுமா? இன்னும் 2-3 மாசத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிரும். ஞாபகம் வந்துருச்சு. அந்த விஷயத்தை பத்தி தான் பேசலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். பேப்பர்லாம் டேபிள் மேல இருக்கு, எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இந்த வீட்டை விற்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னமா மறுபடியும் பழைய மாதிரி பேசுற? நம்ம பிளாட் மட்டும் இல்ல, பின்னாடி இருந்த 4 பேரும் சேர்ந்து பிளாட் கட்டுறாங்க. இப்ப கையெழுத்து போடலன்னா மொத்தமா நின்னு போயிடும். அம்மா, 6 மாசம் அவன் கூட 6 மாசம் என் கூட இருந்துன்னு வச்சுக்கோ. அதுக்குள்ள அபார்ட்மெண்ட் ரெடி ஆயிரும். அப்ப நமக்கு 2 பிளாட்ஸ் வரும். ஒன்னு ரெண்ட் கொடுத்துக்கலாம், ஒண்ணுல நீ இருந்துக்கலாம். அஜய், ஃளைட்டுக்கு நேரமாச்சு. இன்னொரு வாட்டி யோசிச்சு பாருமா. Grandma house before dawn. He looked at the house. சரிம்மா, அஜய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. வாங்கடா. கொட்ரா. ஏய், எழுந்துரு, எழுந்துடா. ஏய், என்ன ஓவரா பண்ற? இதே மாதிரி பண்ணா பிச்சை எடுத்து கூட திங்க வழி இல்லாம பண்ணுவேன். ஏறாவிலே. அடுத்த தடவை ஒழுங்கா கொடுக்கல, கண்ணை நோண்டி எடுத்துருவாமா. ஜாக்கிரதை. ஏய், வா. சொல்லு சொல்லு தம்பி. வாழ்க்கையை நினைச்சாலே வேதனையா இருக்கு. அப்புறம் 10 மாசம்னா என் வாழ்க்கை மொத்தமா நாசமா போயிடுச்சு. ஆமா, உனக்கு என்னடா வயசாகுது? 19. 19 வயசுலயும் உன் வாழ்க்கை நாசமா போயிடுச்சுன்ற. எனக்கு 50 வயசு ஆகுது. என் நிலைமை யோசி. அது இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு தம்பி.
போடுறதுங்களா? ஏண்டா உங்க அப்பா எப்பவும் வீட்டு முன்னாடி தான் உட்காருவாரா? தெரு நாய் மாதிரி. தெருநாயே பரவாயில்லடா, மத்த நாய் வந்தா அதை துரத்திக்கிட்டாவது ஓடும். ஆனா எங்க அப்பா நகரவே மாட்டான். எல்லாரும் கண்ணும் இந்த பக்கம் தான். அந்த கேள்வி இங்கதான்டா இருக்கு. சரிடா. என்னடா பொழுது வெடிஞ்சிடுச்சா? எங்கடா இன்னும் உங்க தரிசனம் கிடைக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வாழ விட மாட்டீங்களே? ஊர்ல இருக்கிற பொம்பளை பசங்களெல்லாம் வாழ விட மாட்டீங்கல்ல? ஏய், எத்தனை தடவைடா சொல்றது? இந்த தெருவுல நடந்தீங்கன்னா உங்க காலை உடைச்சிடுவேன்னு. நிறுத்துங்கடா உங்க பொறுக்கி தனத்தையும் மொல்ல மாதிரி தனத்தையும். விளங்காத மூஞ்சிங்களா? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதடா. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா? என்ன பேச விட்டா ஓரா பேசிக்கிட்டே இருக்க? இந்த ஊர்லயே உங்க பேத்திங்க தான் ரொம்ப ஊருசி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. தூக்கிட்டு போக 2 நிமிஷம் தான் ஆகும் தெரியுமா? ஏண்டா பொறுக்கி பையல, தூக்கிட்டு போவியா? ஏன் பேத்திங்கள தூக்கிட்டு போயிடுவியாடா நீ? வாடா வா, தைரியம் இருந்தா தூக்கிட்டு போ பார்க்கலாம். தூக்கிட்டு போவேன். நீ பாக்கும்போதே உன் கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போவேன். போடா பொறுக்கி பையல, எப்படி பேசுறான்னு பாரு. நான் அழுவிட்டு சொல்றேன். நீ நல்லாவே இருக்க, நாசமா போயிடுவேன். போங்கடி உள்ள. இந்த பொறுக்கி பசங்க வரும்போது தான் நீங்க வெளிய நின்னுட்டு இருப்பீங்க. உள்ள போங்கடி, வெளியில வராதீங்கடி. டேய், போற வழியிலேயே நீ போய் சேர்ந்துருவேடா. நீ நல்லா இருப்பியா? நாசமா போவா. என்ன சர்மா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னங்க, நான் நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, இதுல இருக்கிற போட்டோஸ பார்த்து ஒரு லட்சணமான பொண்ணு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து டைரக்டா உங்க பசங்க கல்யாணத்துல பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? என்னங்க இது? இந்த போட்டோஸ் எங்க மேரேஜ் பியூரோல இருக்கிற பிரீமியம் சம்பந்தங்கள். இது பிரீமியமா? ஒவ்வொருத்தரும் குழந்தை பெத்த அம்மா மாதிரி இருக்காங்க. ஏதாவது ஒரு சம்மதத்தை என் தலையில கட்டிலான்னு பாக்குறீங்கல்ல? எங்க அம்மா சொன்னதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த மாதிரி விளங்காத போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க மிஸ்டர் வெங்கடேஷ், 30 வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கோங்க. 30 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த பிரம்மன்னாலே உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இயற்கை ஒத்துழைக்காது. அதோட இந்த சமூகமும் உனக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி ஆப்பு வச்சிருவாங்க. எனக்கெல்லாம் எந்த குறையும் இல்ல, நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. அது எனக்கு நல்லா தெரியும்பா, ஆனா இது சமூகத்துக்கு சுத்தமா தெரியாது இல்ல. ஏதோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வர இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா கல்யாணம் ஆன மாதிரிதான். Hey, what a pleasant surprise. Come in. நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் போன்ல வரேன்னு சொன்னேன்ல. இதுக்கு முன்னாடி 50 ஃபோன் கால்ஸ்லயும் இதையே தான் சொன்னேன். வேலை இருந்துச்சு, வர முடியல. Of course, வேலை இருந்தா முடியாதுதான். ஓ, வீட ரீமாடல் பண்ணிருக்க போல இருக்கு. பெட் ப்ராஜெக்ட். காஃபி? Yeah, sure. Okay, in a minute. Coffee? Thank you. நீ மாறவே இல்ல. சொன்ன மாதிரியே உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்ட போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்தியால இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சோ இந்த 30 வருஷமா அமெரிக்கால என்ன பண்ண? வாவ், நம்ம மீட் பண்ணி 30 வருஷம் ஆயிடுச்சா? Just can't imagine. It feels like yesterday, no? இதுங்க 2 என் பொண்ணுங்க. இவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ். பின்னாடி இருக்கிறது என் கம்பெனி. என் பொண்ணுங்க கிட்ட கம்பெனியை படிச்சுட்டு நாட்டை சுத்தி பார்க்கலான்னு இங்க வந்துட்டேன். சரி, உன் வைஃப்? ஆல்தப்ராக், யூரோப். கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்களை பெற்றதுக்கு அப்புறம் லேட் நைட் பார்ட்டி, ஹாபி, ஸ்மோக், இதை எதையும் அவளால் விட முடியல. பசங்களுக்காக பிரியது தான் நல்லதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கல்யாண விஷயத்துக்கு நான் போகல. என்னை பத்தி விடு, உன்னை பத்தி சொல்லு. சொல்ல என்ன இருக்கு? டிபிக்கல் இந்தியன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 2 பசங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அம்மா யார்கிட்ட இருக்கணும்னு சண்டை போடுறாங்க. வாவ், கிரேட். 2 பேரும் லவ்விங் சன்ஸ்னு சொல்லு. நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா? இல்லையா? Is it other way around?
ஏய், I will surprise for you. Come. இது எல்லாத்தையுமே இவ்ளோ பத்திரமா வச்சிருக்கியா? எவ்வளவு மாறிட்ட சரிதா? 30 வருஷம் ஆச்சு மோகன். மாறுதல் கண்டிப்பா இருக்கும்.